அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த காலை பொழுது இனிதாக அமையட்டும். வணக்கம். 13/3/2026 வெள்ளிக்கிழமையான இன்று தமிழ் வருடமான விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 29ஆம் நாளில் இருக்கிறோம். இந்த நாளிலே திதிகளாக பார்க்கும்போது நவமி திதி காலையில் 5:56 வரைக்கும் இருக்கும். பின்பு தசமி திதி வந்துடும். நட்சத்திரத்தில் பார்க்கும்போது மூல நட்சத்திரம் காலை 12 வரைக்கும் இருக்கும். பின்பு பூராட நட்சத்திரம் வந்துவிடும். இந்த நவமி திதி இந்த வெள்ளிக்கிழமை மாசி மாதம் வரும்போது ராமரின் பத்தினி சீதாதேவி சீதையின் பிறந்த நாள் அப்படின்னா இன்றைய தான். சீதாதேவி பிறந்த நாள் இந்த நாள். ஆரோக்கியம், ஒற்றுமை, வளமை இதெல்லாம் வேண்டுபவர்கள் இந்த நாளிலே வெள்ளிக்கிழமையினால் நவமி விரதம் இருப்பது அனைத்து விதமான பலனையும் தரும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த நீர்மோருன்னு சொல்கிறது, பானகம் அப்படிங்கிறது இதெல்லாம் இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணி 4 பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் சண்டை சச்சரவு தீந்துடும். எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்துடும். குடும்பத்தோடு சேராமல் பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகள் சேர்வார்கள். வளமைகள் ஜாஸ்தி வரும். இதுதான் இந்த நாளுடைய சிறப்பு. அதனால் இதை சீதா நவமியை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளின் நல்ல நேரம்னா காலையில் 9லேருந்து 10, சாயங்காலத்தில் ஒரு 6:30லேருந்து 7:30. ராகு காலம் 10:12, 3:04 யமகண்டம், குளிகை நேரம் 7:09. மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். கும்ப லக்னத்தில் 19 வினாழிகள் மட்டும்தான் சூரியன் அங்கே இருப்பார். சூரியனின் உதய நேரம் 6:23. பூராட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் ரோகிணி மற்றும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்டை கொடுக்கும். இந்த நாமயோகம் அப்படின்னு பார்க்கும்போது யதிபாதம் என்கிற நாம வணிஜை கரணம் உண்டு. யதிபாதம் நார்மலாக அந்த புனித நீராடுதல், எதிரிகளை அழித்தல் இதுதான் பண்ணுவாங்க. சிராத்தம் செய்வதுக்கு நல்லது. இந்த ரா மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வணிஜை காரணத்தில் வாங்கி போட்டால் நல்லா விருத்தி ஆகும். நவமி திதி அப்படிங்கிற திதி வெற்றிகளை கொண்டாடுவது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனதை செலுத்துவது இதெல்லாம் லாபமாக மாற்றி கொடுக்கும். பூராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரமானது கணக்கு போட்டு பார்த்து கணக்கு கற்றுக்கணுன்னு ஸ்கூலில் சேர்க்கணுன்னா இன்றைக்கி தாராளமாக சேர்க்கலாம். கடன் தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல நாளில் இந்த நாளும் உண்டு. மாடு வாங்கிறதுக்கு நல்ல நாள். ஆரோக்கியம் குறைந்திருந்தவர்களுக்கு குளிப்பதற்கான ஒரு நல்ல நாள் அப்படின்னு இன்றைய நாள் எடுத்துக்கலாம். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி சூரியன், ராகு, செவ்வாய், வக்கர புதன் இவர்கள் கும்பராசியிலே, சனியும் சுக்கிரனும் மீன ராசியிலே, குரு மிதன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, சந்திரன் தனுசு ராசியிலே என்று இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் எப்படி பலன்னு தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 9ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே சந்திரன் இருக்கிறதுனால கௌரவ பதவிக்கான வாய்ப்புகளை மனது தேடும். திடமான எண்ணங்கள் நிறைய உண்டாகும். தன யோகத்தை பற்றின எண்ணங்கள், தந்தையின் அனுகிரகத்தினால் வரக்கூடிய லாபங்கள் இதை எல்லாமே இன்றைக்கு பயன்படுத்த முடியும். 7-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பு உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே அஷ்டமம் அப்படிங்கிற இந்த சந்திரனுடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால
பூராட நட்சத்திரத்தில் இருப்பதனால ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறதுனால் கொஞ்சம் காரிய தடங்கல்கள், மறதி போன்ற விஷயங்கள், மயக்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு. கபம் போன்ற விஷயங்கள், சளி பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி கண்டங்கள் உண்டு. எனர்ஜி கொஞ்சம் கம்மியான பயோரிதம் இருப்பதனாலே கொஞ்சம் எனர்ஜியை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இன்றைக்கி ஏற்படுத்திக்கலுங்க. 9-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் இனி நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைய நாள் நீங்கள் பல விதத்திலும் எதிரிகளை எதிர்கொள்ள இருக்கிறீர்கள். நவமினாலே சண்டை தான், அப்படி முடித்து தசமியில் வரும்போது வெற்றி தான். அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வெற்றியை கொள்ளக்கூடிய நாள். அதற்கு முக்கியமாக சீதா நவமி என்கிற இந்த நாளிலே நீங்கள் சீதா மாதாவை வழிபடுவதனாலே, ராமபிரானின் ஸ்தோத்திரங்களை சொல்லி சீதையை வழிபடுவதனாலே லக்ஷ்மி கடாட்சங்கள் கிடைக்கும். ஐஸ்வர்யங்களிலே ஒன்று ஆரோக்கியம். அப்படி உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்று. 9-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. இன்றைய நாள் ராசியின் 6ஆம் இடமான எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய நாள். சத்ரு சம்ஹாரம் அப்படின்வோம். அப்படிப்பட்ட நாள். இந்த நாளிலே நல்ல நலன்களை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் உங்களுக்கு மல்டிஃபோல்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நாள், உற்சாகமான நாள். இதனால் இன்றைக்கி நிறைய காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்ய போகிறீங்க. 3-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 5ஆம் இடமான யூகத்தின் கற்பனைக்கு திறக்கும் உள்ள தனுசு ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார். குரு வக்ரகதியை நிவர்த்தியான இந்த காலத்துக்களில் தன் பார்வையை அழகாக வைப்பதனாலே வெற்றிகளை உங்கள் பக்கம் திருப்பி கொடுக்குறார். ஆனால் லாபத்துக்குரியவர் இல்லையா, அவர் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான ரெடியாக இருக்கிறார். அதனால் எல்லா விதமான பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம். கடன் தீர்க்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வழி பண்ணுங்கள். கடன் தீர்ந்துடும். கடனை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள், கஷ்டங்களை விட்டு வெளிவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் இன்றைய நாள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். 3-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தவும் இந்த நாளிலே லக்ஷ்மி தேவியான சீத்தையை வழிபடுவதனாலும் வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்பும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே 4ஆம் இடமான மண் மனை வாகனம் என்கிற யோகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உங்களுக்கு ராசியின் 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்குமான பூராட நட்சத்திரமான சுக்கிரனுடையது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதுனால புதிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை நோக்கிய எண்ண ஓட்டங்கள் கொடுக்கும்போது தடைகளை ஏற்படுத்தும். பழைய வேலையெல்லாம் படி ஓடிடும். புதுசாக எதனா ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி எடுத்து வைங்க. அப்படி செஞ்சே ஆகணும் அப்படின்னா இன்றைய நாளில் கொஞ்சம் பானகம் கரைச்சி வச்சுடுங்க. வெல்லம் போட்டு தண்ணி, அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் கொஞ்சோண்டு ஏலக்காயம் போட்டு அதை சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து வெளியில் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் காரியம் செய்யுங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்கள் ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாள். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே தொழிலுக்குரியவதான சந்திரன் இருப்பதனாலே உங்களுடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவான வேலையாக பண்ணுவீங்க. 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்குரியவரான சுக்கிரனுடைய சாரத்தில் நிற்கிறார். இந்த சுக்கிர பகவானானவர் அமர்ந்திருப்பது 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதனால் சில தடைகளையும் ஏற்படுத்துகிறார். இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை உடச்சி, தடையெல்லாம் உடச்சி தூக்கி உங்கள் ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு 9-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. எவ்வளவு தூரம் கட்டுக்கோப்பாக நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெற்றிகளின் இலக்குகளை அடைவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகுது. குரு வக்கர நிவர்த்தியான பிறகு பார்வையை உங்களுடைய ராசியின் மேலே வைப்பதனால், 2ஆம் இடத்தில் வைப்பதனாலே உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் வருகிறது. அஷ்டமத்தில் இருந்தால் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும்.
அப்போ உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு. சுக்கிரனுடைய அனுக்கிரகம் 5ஆம் இடத்துல யோகாதிபதியான சனியுடன் சேர்ந்து அமர்ந்து இருக்கிறார். உச்சத்தில் அமர்ந்த சுக்கிரன், அதனாலே உங்களுக்கு லாபம் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் நல்ல நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. பலருக்கு நீங்கள் கொடுத்து பழகின கை, அதனால் போராட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சந்திரன் அஷ்டமத்துக்குரியவர், அதுலேருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்க, நல்ல நீர்மோர் கரைச்சிக்கிடுங்க. கரைச்சி அதை சுவாமிகிட்ட வைங்க. ராமர் படம் இருந்தால் ரொம்ப நல்லது. ராமர் சீத்தை லக்ஷ்மணனோடு இருக்கக்கூடிய அந்த படங்கள் அதில் முன்னாடி வச்சு நல்லா சுவாமியை வணங்கிட்டு வெளியில் எவ்வளோ பேருக்கு அந்த நீர்மோர் கொடுக்க முடியுமோ கொடுங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், ஒற்றுமை, வளமை இதெல்லாம் ஜாஸ்தி வரும். அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காத நல்ல ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுப்பார். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 12ஆம் இடமான தனுசு ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். உங்களுடைய ராசியின் குடும்ப தனஸ்தானத்தையும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதனால, பூராட நட்சத்திரம் என்கிற உங்களுடைய ராசியின் உற்ற தோழனான சுக்கிரனின் நட்சத்திரத்தில் இருப்பதனாலேயும் இன்றைய நாள் களத்திறன் மூலமாக வரக்கூடிய சுகங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். வீட்டில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உண்டு. வரக்கூடிய நாள்களிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஒற்றுமையும் வளமையும் எப்போதும் பெருக்கி தருவதாக அமைவதற்கான வாய்ப்புகளை இன்றைய நாள் சீதா நவமி கொடுக்கும். அதனால் இந்த நாள் இனிய நாளாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு வரவுக்கான நாள். லாபத்தின் நோக்கிலே நீங்கள் பார்க்கும்போது லாபஸ்தானத்திலே அவர்களுடைய இந்த சந்திர பகவான் குருவினாலும் பார்க்கப்படுகிறார். உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு, அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்குறாரு. குரு பார்க்கறது எகெயின் சனி பகவானும் இந்த லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே வரவு இரட்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள், தொழிலின் மூலியமாக வேலை, நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபடுபவர்களுக்கு வெற்றி கொடுக்கும் என்பதனாலே விவசாயிகளுக்கு இன்றைக்கு நல்ல பொன்னான நாள். அதனால் இந்த நாள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். 37 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளில் கூடிய சிறப்பை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருப்பதே மகிழ்ச்சியை தருவதாக அமைகிறது. அவரை குரு பார்ப்பதும் சனி பகவான் பார்ப்பதும் நல்லதொரு புதிய முயற்சியின் வெற்றி, உங்களுடைய மனதிலே சந்தோஷம், தெளிவான சிந்தனைகள், புகழ், அதிகாரம், இதை எல்லாமே உங்களுக்கு ஒருங்கே கொண்டு வரக்கூடிய நல்ல நாள். ஒரு கிஃப்டட் டேனே சொல்லலாம். இந்த நாளிலே 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சீதா தேவியின் பிறந்த நாளான இந்த சீதா நவமி அன்று நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.